மழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலை இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் தூத்துக்குடி மாநகரம் பிற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். ஒரு நதி தனது இயல்பான கொள்ளளவை மீறி செல்லும் போது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தாமிரபரணி நதியோட பிற பகுதிகளில் பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கயத்தாறிலிருந்து குளங்கள் நிரம்பி 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 இயற்கையின் வழியில் அப்படியே வரும்போது இறுதியாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோரம்பள்ளம் என்கிற இந்த குளத்திற்கு வந்து அங்கிருந்து கடல் கலக்கக்கூடிய ஒரு இடம். குளத்து நீர் தொடர்ச்சியாக காட்டாற்று வெள்ளமாக மாறி வடிந்து வந்து எப்படிப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களுக்கு காட்டுவார். ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பாலத்தையே முழுவதுமாக வெட்டி அது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 அடிக்கான பள்ளமாக மாற்றி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தூத்துக்குடி மாநகரத்தை முற்றிலுமாக துண்டித்திருக்கிறது. இங்கு வந்த நீர் என்பது தாமிரபரணி நதி நீர் அல்ல. கயத்தாறிலிருந்து இயல்பாக இயற்கையின் வழியில் ஒவ்வொரு குளமாக நிரம்பி இது போன்ற கனமழை பெய்யும் போது வரக்கூடிய அந்த உபரி நீர் காட்டாற்று வெள்ளமாக மாறி இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாலத்திற்கு அடுத்து இருக்கக்கூடியதுதான் தூத்துக்குடி மாநகரம். ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளாக தூத்துக்குடி மாநகரம் தொடங்கி விடுகிறது. இதுதான் ஒரு சராசரி நாளில் பல லட்சக்கணக்கான டன்கள் ஏற்றுமதி இறக்குமதியை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு போகக்கூடிய சரக்கு லாரிகள், போக்குவரத்து உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்கள் துறைமுகத்தில் வெளிவரக்கூடிய சரக்கை கையாளக்கூடிய சாலையாக இந்த சாலை இருந்திருக்கிறது. இந்த சாலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியதுதான் கோரம்பள்ளம் குளம். இந்த குளக்கரையும் உடைந்திருக்கிறது. இதற்கு பிறகு மற்றொரு இடத்துக்கு சென்று முத்தையாபுரம் வழியாக கடலில் கலக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இயற்கை வழியாக இருந்திருக்கிறது. இந்த சாலைக்கு அடியில் தான் இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாலங்கள் முழுவதும் தற்போது இந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குளங்களில் தேங்கக்கூடிய நீர் இயற்கையின் ஒரு கோர தாண்டவத்தால் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. வெறும் குளத்து நீர் தான். ஆனால் அது வந்த வேகம் என்பது ஒவ்வொரு குளமாக நிரம்பி இறுதியாக தனது கடைசி இருப்பிடத்தை நோக்கி வரும் அந்த நேரத்தில் தான் இந்த சாதையை முற்றிலுமாக சீரழித்திருக்கிறது. இயற்கை பேரிடர் என்பதை இந்த ஒரு சம்பவம் தான் நெத்தியில் அடித்தால் போல் நமக்கு உணர்த்துகிறது. தூத்துக்குடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ் மற்றும் செய்தியாளர் சுடலைக்குமாருடன் தியாகச்செம்மல், நியூஸ் 7 தமிழ்.